மீனா வீட்ல இருக்காங்க. இங்க பாருங்க, இனிமே இந்த மீனா வீட்ல இருக்கவே கூடாது. என் புருஷனோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள வீட்ட விட்டு வெளிய போக சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அத கேட்டோனயும் அப்படியே அண்ணாமலைக்கு கோவமா வருது. என்ன விஜயா? என்ன பேசிட்டு இருக்க? எதுக்காக நீ மீனாவ வீட்ட விட்டு வெளிய போக சொல்ற? ஏதோ ஒரு பொம்பள வந்து சாமியாடி சொன்னா அதெல்லாம் உண்மையா இருக்காது. புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு. வீட்ல என்னோட மருமக என்ன நல்லா பாத்துக்கிறத நீ பாத்துட்டு தானே இருக்க. எனக்கு மருந்து வேணுமா? என்ன வேணும்னு பாத்து பாத்து அவ என்ன என்ன பாத்துட்டு இருக்கா. நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத சரியா? மீனாலாம் எங்கேயுமே போக மாட்டா. நீ இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை கோவமா போறாரு. இங்க பாருங்க, கண்டிப்பா மீனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கத்துறாங்க. என் பொண்டாட்டி இங்க தான் இருப்பா. ஏன்னா என் பொண்டாட்டிய போன்னு சொல்றது யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த சாமியார் சொன்னாங்க, அந்த சாமியார் சொன்னாங்க, ஏதாவது பேசுனீங்க என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே உள்ள போறாரு. மீனா உள்ளதா இருக்காங்க. மீனா முத்து 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னங்க மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இங்க பாரு மீனா, அந்த பொம்பளை சரியான ஃப்ராடு மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ அம்மாவோட சதி வேலையா தான் இது இருக்கும். உன்னை வீட்ட விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் சொல்றத கேளு சரியா? அப்படின்னு முத்து சொல்றாரு. இல்லங்க, சாமியார்ல கொஞ்சம் நம்ம பயப்படணும் தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் சொல்றேன் மீனா, நீ நல்லா வருவ. நீ இன்னும் கூட நல்லா பெருசா பூ எல்லாருக்கும் கொடுப்ப. நல்லா வருவ தெரியுமா? நான் உனக்கு வாக்கு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்க பாரு, கூடவே இருக்க புருஷன் சொல்றத நீ நம்ப மாட்ட. யாரோ ஒரு பொம்பளை வந்து சொல்றத நீ நம்புவியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எதனா ஒன்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. என் உயிர் போனால் கூட பரவாயில்ல. ஆனால் மாமாவோட உயிர் போகிறதுன்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அப்படிலாம் விளையாட்டு கூட பேசாத. எங்கள் அப்பா 100 வருஷம் உயிரோட இருப்பார். நான் கூட இருக்கேன் சரியா? நாம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னவோங்க, ஆனா மனசு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ தப்பா நடந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அப்படிலாம் நடக்கவே நடக்காது மீனா. கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நம்ம நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். கெட்டது நினைச்சா கெட்டதே நடக்கும். நீ கவலையே படாத சரியா? எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. மீனா யோசிக்கிறாங்க. எதுவுமே ஆயிடக்கூடாது மாமாக்கு. ஏன்னா மாமாவோட உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜயாவுக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. கோவமா இருக்கு. இந்த மீனா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? வீட்டை விட்டு வெளியே போனா என்ன? என்னோட தாலி, என் தாலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து மனோஜ் வராரு. வந்த உடனே 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. என்னோட தாலி, என் தாலி போகணுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு. அம்மா, நான் சொல்றத கேளுமா. அந்த சாமியார் பொம்பளை நல்ல பொம்பளை தான். அது சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்னடா சொல்ற? உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அம்மா, நான் கடையில் இருந்தேன்னா அந்த குறி சொல்ற பொம்பளை வந்ததுமா. வந்துட்டு எனக்கு குறி சொல்லிட்டு போச்சு. எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுச்சுமா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்னடா கல்யாணம் நடக்குமா? ரொம்ப சந்தோஷம்டா. கல்யாணம் நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, சொல்றத முழுசா கேளுமா அப்படின்னு சொல்றாரு. சொல்லுடா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த ரோஹிணி இருக்கால்ல, அவ கூடவே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அட கடவுளே! அவ கூட இன்னொரு வாட்டி கல்யாணமா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நீ கவலைப்படாதடா. நான் இருக்க வரைக்கும் அப்படிலாம் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதனால தாம்மா சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பொம்பளை சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உனக்கு தெரியுதுடா, என் புருஷன் உயிர் தான் முக்கியம்னு அந்த மீனாக்கு தெரிய மாட்டேது. அவ வீட்டை விட்டு வெளியவே போகாம உட்காந்துட்டு இருக்காளே, எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. விஜயா அப்படியே கடுப்பாகுறாங்க. ஐயோ டென்ஷன் தாங்க முடியல. எதுக்காக இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? என் புருஷன் உயிர் போக போகுதுன்னு சொன்னா கூட அப்படியே அமைதியா இருக்காளே, வீட்டுக்குள்ள போயிட்டாலே, வெளியே போவான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே மீனாவை பத்தி பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாரு, அந்த மீனாவால் என் புருஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னாங்க. ஆனால் மீனா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவள் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அவள் வீட்டில் தான் இருக்கா. எனக்கு கோவமாக வருது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மாஸ்டர், அந்த சாமியார் பொம்பளை சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படியாவது அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது சிந்தாமணி. ஆனால் என் வீட்டுக்காருக்கு புரியவே மாட்டேதே. அந்த மீனாவை அப்படியே அந்த பூக்காரியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. என் உயிருக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, மீனா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்னோட தாலி, என் தாலி போச்சுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? இந்த வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் கேட்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறாங்க. அப்பா, ஒரு வழியாக மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு அப்படி சிந்தாமணி மனசுலேயே நினைக்கிறாங்க. என்ன சிந்தாமணி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் மாஸ்டர் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அந்த மீனாவை வீட்டில் இருந்தே கொடுமைப்படுத்துங்க. அவளை கொடுமைப்படுத்துறதுல அவள் ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும்
அப்படியே நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சிந்தாமணி ஐடியா குடுக்குறாங்க. ஆ சிந்தாமணி நீ ஐடியா குடுத்தியே இதுதான் கரெக்ட்டா இருக்கு. என்ன பண்றேன்னு பாரு. அவள சமையல் பண்றதுலேருந்து, வீட்ல வேலை செய்றதுலேருந்து எல்லாத்துலயும் போட்டு அவள கொடுமைப்படுத்துறேன். அவ பூ கடைக்கு போக விடாம நான் எல்லா சதியும் பண்றேன். அவள எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்றேன். பண்ணி வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் மாஸ்டர் சூப்பர். இப்ப எடுத்திருக்கீங்களே முடிவு. இதுதான் கரெக்ட்டான முடிவு. அவங்க வெளிய இருக்கவே கூடாது. அதுவும் அந்த வீட்ல இருக்கவே கூடாது. 2 பேருமே சேர்ந்து வெளிய அனுப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபோன வைக்கிறாங்க. சிந்தாமணி குடுத்த ஐடியா சூப்பரா இருக்கே. எப்படியாவது முத்து, மீனா 2 பேரும் சேர்ந்து வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடணும். அவங்க இருக்கவே கூடாது. என்ன போக மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் எப்படி போக வைக்கிறேன்னு பாருங்க. இனிமே என்னோட மாஸ்டர் பிளான தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே மீனாவையும் நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப வருத்தமா போறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. "வா மீனா வா, இப்பதான் வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இப்பதான் வந்தேன்." "சரி உட்காரு, நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன்னு" தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கவங்க வீட்டாண்ட இருக்கவங்கலாம் வராங்க. "என்ன மீனா இப்பதான் வந்தியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கடைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ எல்லாம் நல்லாதான்க்கா போகுது. ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா லாபம்லாம் நெறைய தான் வருது" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஓ அப்படியா? சரி மீனா பார்த்துக்கோ. முத்து எப்படி இருக்காரு?" அவரும் நல்லா தான் இருக்காருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டாண்ட இருக்கவங்கலாம் போறாங்க. "இங்க பாருடி, நீ இங்கேயே இருக்கியா? நான் சமையல்லாம் பண்ணட்டுமா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் போயிடுவேம்மா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னடி ஒரு மாரி டல்லாவே இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்க மாமியார் ஏதாவது உன்ன பிரச்சனை பண்ணாங்களா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "அம்மா ஒரு பெரிய பிரச்சனை தான்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுடி பார்த்துக்கலாம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா வீட்டுக்கு ஒரு சாமியார் பொம்பளைய வர வச்சாங்க. பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு என்னோட மாமியார். ஆனா அந்த பொம்பள மேல சாமி வந்துச்சும்மா. சாமி வந்து உன்னோட 2வது மருமக வீட்ல இருக்கக்கூடாது. அப்படி வீட்ல இருந்தா, எங்க மாமாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசுற? வீட்ட விட்டு வெளிய வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "தெரியுதும்மா. ஆனா அத்தை என்னை வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்க. ஆனா என் வீட்டுக்காரு, என்னோட மாமனார் எல்லாருமே சேர்ந்து வீட்டெல்லாம் விட்டு வெளிய போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னும்போது என்னோட மனசு ஒரு மாரி உறுத்துதும்மா. எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா" அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. "இங்க பாருடி, சாமியார் சொன்னா அதெல்லாம் உண்மையா தானே இருக்கும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "ஆமாம்மா எனக்கும் புரியுது. ஆனா என் வீட்டுக்காருக்கு புரியல. நீ வீட்டெல்லாம் விட்டு வெளிய போகக்கூடாது. யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீ வீட்ட விட்டு வெளிய போவியான்னு கேட்கறாரும்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவ நெனச்சு அங்க. மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. மனோஜ் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "இங்க பாரு மனோஜ், உன்கிட்ட பேசணும் போல இருந்தது. அதான் நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் கொண்டாடினோம். எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "ஏய் நீ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க?" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "என்ன மனோஜ் இப்படி பேசுற நீ? நான் உன் கூட 2 வருஷம் வாழ்ந்தேன். எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தேன். ரோகிணி ரோகிணி நாய்க்குட்டி மாதிரி என் கூடயே சுத்துனேன். இப்போ கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பேசுற. அப்படி பேசாத மனோஜ். என் மனசு முழுக்க நீ தானே இருக்க" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஏய் நடிக்காத. நீ பேசவே பேசாத. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. இங்க பாரு. நீ எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணாத" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "மனோஜ் அப்படி பேசாத மனோஜ். நீ தான் மனோஜ் எனக்கு எல்லாமே" அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. "ஏய் நீ எதுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடுற?" "இல்ல மனோஜ், எனக்கு இப்ப இந்த பாட்டு பாடணும்னு தோணுது. எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதே மாரி பாடுறாரு. "என்ன மனோஜ் இப்படிலாம் பாடுற? ஆமா நீ எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மனோஜ், "நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஏய் உண்மையாவா? டிவோர்ஸ் தரியா எனக்கு?" அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். "ஆமா மனோஜ், நான் டிவோர்ஸ் உனக்கு தரேன். ஆனா நான் சொல்றத நீ பண்ணணும்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். நீ என்னை விட்டு போனா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. ஒரே ஒரு வாட்டி வந்தா போதும். அதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஆமா நீ எதுக்கு தனியா வர சொல்ற? ஒண்ணும் புரியலையே. என்ன காரணம்? எதுக்கு அங்க வர சொல்ற?" அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. "இங்க பாரு மனோஜ், நீ வரது உங்க அம்மாக்கே தெரியக்கூடாது. தெரியாம தான் வரணும். புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க அம்மாக்கு தெரியாமலையா? சரி, சரி நான் வரேன். ஆனா நீ எனக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. சரியா? நான் உன்ன விட்டு பிரிஞ்சாலே போதும். நீ எங்க சொன்னாலும் நான் வரேன். சரி நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ வந்துரு. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே ஃபோன வைக்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜ எப்படியாவது தனியா வர வச்சு, எப்படியாவது மனோஜோட மனச மாத்தி, இந்த டிவோர்ஸ் இனி வேண்டான்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது. இது நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ரோகிணி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்ல இருக்காங்க. அங்கேருந்து அண்ணாமலை வராரு. அப்படியே மீனா அவ யோசிச்சுட்டே பூ கட்டிட்டே இருக்காங்க. "என்னம்மா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்ல மாமா, அத்தை சொன்னது எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாமா" அப்படின்னு மீனா சொல்றாங்க.
இங்கே பாரும்மா, அவளுக்கு தான் புத்தி கிடையாது. அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பா. நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத சரியா? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒரு உயிரை எடுக்கிறதோ கொடுக்குற சக்தியும் நமக்கு கிடையவே கிடையாது. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் யாரை எப்போ சாகடிக்கணும், யாரை எப்போ பிழைக்க வைக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். சின்னதாக அடிபட்டு செத்தவனும் இருக்கான், உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு பிழைச்சவனும் இருக்கான். இதுதாம்மா வாழ்க்கை. இந்த பொம்பளை குறி சொல்லிட்டு போனால, அந்த பொம்பளை எப்போ சாவான்னு அவளுக்கே தெரியாது. அவர் நான் சாகிறத பற்றி அவ சொல்லிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் மனசு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் கஷ்டப்படாதம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போகிறாரு. முத்து கார் ஷெட்டுக்கு வராரு. வந்த உடனே அங்கே எல்லாருமே இருக்காங்க. என்ன முத்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லை ஒரு பெரிய பிரச்சனை வீட்டில் போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா இருக்குல்ல, அது சும்மாவே இருக்க மாட்டேது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கு. ஏதோ ஒரு சாமியார் பொம்பளை கூப்பிட்டு வர வச்சு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்கு. அந்த பொம்பளை வந்து மீனா வீட்லேயே இருக்கக்கூடாது, இருந்தால் எங்கள் அப்பா செத்துருவார் சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீனா வேற வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஐயோ சிஸ்டர், இதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பான முடிவு. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கிறதுக்காக இப்படி தான் முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு செல்வம் கேட்குறாரு. எனக்கும் அதான் செல்வம் புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனாவை பொறுத்த வரைக்கும் என்னோட பேச்சை ஒரு 5 நிமிஷம் தான் கேட்பா. அதுக்கப்புறம் அவள் என்ன நினைக்கிறாளோ அதை தான் செய்வா. மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேனே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து நீ பேசு, சிஸ்டர்கிட்ட பேசி புரிய வை. இது தப்பு, யாரோ ஏதேதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, நீ தான் சிஸ்டருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. நான் எவ்வளவோ பேசினேன், இருந்தாலும் அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதனால தான் எனக்கு ஒன்றுமே புரியல, பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி நான் ஒரு வாட்டி பேசட்டுமா அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. என்னத்த பேச போகிற? பார்க்கலாம், சரி எனக்கு டியூட்டி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து முத்து அப்படியே போகிறாரு. செல்வம் யோசிக்கிறாரு. நாம் போயிட்டு மீனா சிஸ்டர்கிட்ட பேசலாமா? கண்டிப்பாக பேசணும், முத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது முத்து காரை வச்சு பணத்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணானே, கண்டிப்பாக நம்ம போய் சிஸ்டர்கிட்ட பேசலாம் அப்படின்னு செல்வம் மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரா. சொல்லுங்கண்ணே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கண்ணே, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. முத்து இங்கே வந்தான், ரொம்ப வருத்தப்பட்டான். ஏதோ உங்கள் மாமனார் இறந்துருவாரு, நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இங்கே பாரு, யாரோ ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா, அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காத. இந்த காலத்தில் நிறைய சாமியாரெலாம் போய் இதம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாரு. எனக்கும் தெரியுதுண்ணே, அவரும் என்கிட்ட நிறைய எடுத்து சொன்னார், இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசில் மட்டும் ஒரு கஷ்டம் ஓடிட்டே இருக்குது. என்னால் மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவர் மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவர் என்றைக்கும் உயிரோட இருக்கணும். எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ இல்லைன்னா முத்துவே கிடையாது, புரியுதா? அப்படிலாம் நீ யோசிக்காத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அவருக்கு எதுவுமே ஆகாது. நீ அந்த வீட்லேயே இரு, வீட்டை விட்டுலாம் வெளியே போயிடாத அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. சரிங்கண்ணே, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு மீனா வீட்டில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இனிமே இந்த மீனா வீட்டில் இருக்கவே கூடாது. என் புருஷனோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அண்ணாமலைக்கு கோவமாக வருது. என்ன விஜயா, என்ன பேசிகிட்டு இருக்க? எதுக்காக நீ மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற? ஏதோ ஒரு பொம்பளை வந்து சாமியாடி சொன்னால் அதெல்லாம் உண்மையாக இருக்காது, புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. வீட்டில் என்னோட மருமக என்னை நல்லா பார்த்துக்கிறத நீ பார்த்துட்டு தானே இருக்க. எனக்கு மருந்து வேணுமா, என்ன வேணும்னு பார்த்து பார்த்து அவள் என்னை பார்த்துட்ருக்கா. நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத சரியா? மீனாலாம் எங்கேயுமே போக மாட்டா. நீ இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை கோவமாக போகிறாரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக மீனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கத்துறாங்க. என் பொண்டாட்டி இங்கே தான் இருப்பா. ஏன்னா என் பொண்டாட்டியை போகணும்னு சொல்கிறது யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த சாமியார் சொன்னாங்க, அந்த சாமியார் சொன்னாங்க, ஏதாவது பேசுனீங்க என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே உள்ளே போகிறாரு. மீனா உள்ளே தான் இருக்காங்க. மீனா முத்து 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அந்த பொம்பளை சரியான ஃப்ராடு மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ அம்மாவோட சதி வேலையாக தான் இதை இருக்கும். உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நான் சொல்கிறத கேளு சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, சாமியாரில் கொஞ்சம் நம்ம பயப்படணும் தானே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் மீனா, நீ நல்லா வருவ. நீ இன்னும் கூட நல்லா பெருசாக பூ எல்லாருக்கும் கொடுப்ப, நல்லா வருவ தெரியுமா? நான் உனக்கு வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்கே பாரு, கூடவே இருக்க புருஷன் சொல்கிறத நீ நம்ப மாட்ட, யாரோ ஒரு பொம்பளை வந்து சொல்கிறத நீ நம்புவியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எதனா ஒன்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் மாமாவோட உயிர் போகிறதுன்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அப்படிலாம் விளையாட்டு கூட பேசாத. எங்கள் அப்பா 100 வருஷம் உயிரோடு இருப்பார், நான் கூட இருக்கேன் சரியா? நாம் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்க முடியும்.
அப்படின்னு முத்து சொல்றாரு. என்ன போங்க. ஆனா மனசு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ தப்பா நடந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அப்படிலாம் நடக்கவே நடக்காது மீனா. கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நம்ம நல்லது நெனச்சா நல்லதே நடக்கும். கெட்டது நெனச்சா கெட்டதே நடக்கும். நீ கவலையே படாத சரியா? எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கருந்து அப்படியே கிளம்புறாரு. மீனா யோசிக்கிறாங்க. எதுவுமே ஆயிடக்கூடாது மாமாக்கு. ஏன்னா மாமாவோட உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜயாவுக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. கோவமா இருக்கு. இந்த மீனா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? வீட்ட விட்டு வெளிய போனா என்ன? என்னோட தாலி, என் தாலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கருந்து மனோஜ் வராரு. வந்த உடனே 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மீனா வீட்ட விட்டு வெளிய போக சொன்னா, போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. என்னோட தாலி, என் தாலி போகணுமா? அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, அம்மா நான் சொல்றத கேளும்மா. அந்த சாமியார் பொம்பள நல்ல பொம்பள தான். அது சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்னடா சொல்ற? உனக்கு எப்படிடா தெரியும்? அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அம்மா நான் கடையில இருந்தேன்னா, அந்த குறி சொல்ற பொம்பள வந்ததும்மா. வந்துட்டு எனக்கு குறி சொல்லிட்டு போச்சு. எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுச்சும்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்னடா கல்யாணம் நடக்குமா? ரொம்ப சந்தோஷம்டா. கல்யாணம் நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா சொல்றத முழுசா கேளுமா அப்படின்னு சொல்றாரு. சொல்லுடா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த ரோஹிணி இருக்கால்ல, அவ கூடவே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அட கடவுளே! அவ கூட இன்னொரு வாட்டி கல்யாணமா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நீ கவலைப்படாதடா. நான் இருக்க வரைக்கும் அப்படிலாம் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதனால தாம்மா சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பொம்பள சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உனக்கு தெரியுதுடா, என் புருஷன் உயிர் தான் முக்கியம்னு அந்த மீனாக்கு தெரிய மாட்டேது. அவ வீட்ட விட்டு வெளியவே போகாம உட்காந்துட்டு இருக்காளே! எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. சரி விடும்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. விஜயா அப்படியே கடுப்பாகுறாங்க. ஐயோ! டென்ஷன் தாங்க முடியல. எதுக்காக இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? என் புருஷன் உயிர் போக போகுதுன்னு சொன்னா கூட அப்படியே அமைதியா இருக்காளே! வீட்டுக்குள்ள போயிட்டாளே! வெளிய போவான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே மீனாவ பத்தி பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாரு, அந்த மீனாவால என் புருஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னாங்க. ஆனா மீனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல. அவ வீட்ட விட்டு வெளிய போகவே இல்ல. அவ வீட்ல தான் இருக்கா. எனக்கு கோவமா வருது" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "மாஸ்டர், அந்த சாமியார் பொம்பள சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியாவது அந்த மீனா வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கு என்ன வழியோ அத பாருங்க" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சிந்தாமணி. ஆனா என் வீட்டுக்காருக்கு புரியவே மாட்டுதே. அந்த மீனாவ அப்படியே அந்த பூக்காரிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. என் உயிருக்கு எது ஆனாலும் பரவாயில்ல. மீனா வீட்ட விட்டு வெளிய போக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னோட தாலி, என் தாலி போச்சுன்னா எனக்கு எவ்ளோ பெரிய கஷ்டம். என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? இந்த வீட்ல நடக்கிற கொடுமையெல்லாம் கேட்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறாங்க. அப்பா! ஒரு வழியா மீனா வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடுவாங்க அப்படின்னு அப்படி சிந்தாமணி மனசுலயே நினைக்கிறாங்க. என்ன சிந்தாமணி நான் பேசிட்டே இருக்கேன். நீ அமைதியா இருக்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் மாஸ்டர் இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம் விடுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அந்த மீனாவ வீட்ல இருந்தே கொடுமைப்படுத்துங்க. அவள கொடுமைப்படுத்தத்துல அவ ஆட்டோமேட்டிக்கா வீட்ட விட்டு வெளிய ஓடிடணும். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன நெனச்சாலும் அப்படியே நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சிந்தாமணி ஐடியா குடுக்குறாங்க. ஆ சிந்தாமணி நீ ஐடியா குடுத்தியே இதுதான் கரெக்ட்டா இருக்கு. என்ன பண்றேன்னு பாரு. அவள சமையல் பண்றதுலேருந்து, வீட்ல வேலை செய்றதுலேருந்து எல்லாத்துலயும் போட்டு அவள கொடுமைப்படுத்துறேன். அவ பூ கடைக்கு போக விடாம நான் எல்லா சதியும் பண்றேன். அவள எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்றேன். பண்ணி வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் மாஸ்டர் சூப்பர். இப்ப எடுத்திருக்கீங்களே முடிவு. இதுதான் கரெக்ட்டான முடிவு. அவங்க வெளிய இருக்கவே கூடாது. அதுவும் அந்த வீட்ல இருக்கவே கூடாது. 2 பேருமே சேர்ந்து வெளிய அனுப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபோன வைக்கிறாங்க. சிந்தாமணி குடுத்த ஐடியா சூப்பரா இருக்கே. எப்படியாவது முத்து, மீனா 2 பேரும் சேர்ந்து வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடணும். அவங்க இருக்கவே கூடாது. என்ன போக மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் எப்படி போக வைக்கிறேன்னு பாருங்க. இனிமே என்னோட மாஸ்டர் பிளான தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே மீனாவே நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப வருத்தமா போறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. "வா மீனா வா, இப்பதான் வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இப்பதான் வந்தேன்." "சரி உட்காரு, நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன்னு" தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கவங்க வீட்டாண்ட இருக்கவங்கலாம் வராங்க. "என்ன மீனா இப்பதான் வந்தியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கடைலாம் எப்படி போகுது? நல்லா போதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ எல்லாம் நல்லாதான்க்கா போகுது. ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா லாபம்லாம் நெறைய தான் வருது" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஓ அப்படியா? சரி மீனா பார்த்துக்கோ. முத்து எப்படி இருக்காரு?" அவரும் நல்லா தான் இருக்காருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டாண்ட இருக்கவங்கலாம் போறாங்க. "இங்க பாருடி, நீ இங்கேயே இருக்கியா? நான் சமையல்லாம் பண்ணட்டுமா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவேம்மா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "என்னடி ஒரு மாரி டல்லாவே இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்க மாமியார் ஏதாவது உன்ன பிரச்சனை பண்ணாங்களா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "அம்மா ஒரு பெரிய பிரச்சனை தான்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுடி பார்த்துக்கலாம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா வீட்டுக்கு ஒரு சாமியார் பொம்பளைய வர வச்சாங்க. பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு என்னோட மாமியார். ஆனா அந்த பொம்பள மேல சாமி வந்துச்சும்மா. சாமி வந்து
உன்னோட 2வது மருமக வீட்ல இருக்கக்கூடாது. அப்படி வீட்ல இருந்தா, எங்க மாமாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசுற? வீட்ட விட்டு வெளிய வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "தெரியுதும்மா. ஆனா அத்தை என்னை வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்க. ஆனா என் வீட்டுக்காரு, என்னோட மாமனார் எல்லாருமே சேர்ந்து வீட்டெல்லாம் விட்டு வெளிய போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னும்போது என்னோட மனசு ஒரு மாரி உறுத்துதும்மா. எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா" அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. "இங்க பாருடி, சாமியார் சொன்னா அதெல்லாம் உண்மையா தானே இருக்கும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "ஆமாம்மா எனக்கும் புரியுது. ஆனா என் வீட்டுக்காருக்கு புரியல. நீ வீட்டெல்லாம் விட்டு வெளிய போகக்கூடாது. யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீ வீட்ட விட்டு வெளிய போவியான்னு கேட்கறாரும்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவ நெனச்சாங்க. மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. மனோஜ் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "இங்க பாரு மனோஜ், உன்கிட்ட பேசணும் போல இருந்தது. அதான் நான் ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் கொண்டாடினோம். எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "ஏய் நீ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க?" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "என்ன மனோஜ் இப்படி பேசுற நீ? நான் உன் கூட 2 வருஷம் வாழ்ந்தேன். எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தேன். ரோகிணி ரோகிணி நாய்க்குட்டி மாதிரி என் கூடயே சுத்துனேன். இப்போ கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பேசுற. அப்படி பேசாத மனோஜ். என் மனசு முழுக்க நீ தானே இருக்க" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஏய் நடிக்காத. நீ பேசவே பேசாத. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. இங்க பாரு. நீ எனக்கு ஃபோனெல்லாம் பண்ணாத" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "மனோஜ் அப்படி பேசாத மனோஜ். நீ தான் மனோஜ் எனக்கு எல்லாமே" அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. "ஏய் நீ எதுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடுற?" "இல்ல மனோஜ், எனக்கு இப்ப இந்த பாட்டு பாடணும்னு தோணுது. எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதே மாரி பாடுறாரு. "என்ன மனோஜ் இப்படிலாம் பாடுற? ஆமா நீ எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மனோஜ், "நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஏய் உண்மையாவா? டிவோர்ஸ் தரியா எனக்கு?" அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். "ஆமா மனோஜ், நான் டிவோர்ஸ் உனக்கு தரேன். ஆனா நான் சொல்றத நீ பண்ணணும்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். நீ என்னை விட்டு போனா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. ஒரே ஒரு வாட்டி வந்தா போதும். அதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஆமா நீ எதுக்கு தனியா வர சொல்ற? ஒண்ணும் புரியலையே. என்ன காரணம்? எதுக்கு அங்க வர சொல்ற?" அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. "இங்க பாரு மனோஜ், நீ வரது உங்க அம்மாக்கே தெரியக்கூடாது. தெரியாம தான் வரணும். புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க அம்மாவுக்கு தெரியாமலையா? சரி, சரி நான் வரேன். ஆனா நீ எனக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. சரியா? நான் உன்ன விட்டு பிரிஞ்சாலே போதும். நீ எங்க சொன்னாலும் நான் வரேன். சரி நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ வந்துரு. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே ஃபோன வைக்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜ எப்படியோ தனியா வர வச்சு, எப்படியாவது மனோஜோட மனச மாத்தி, இந்த டிவோர்ஸ் இனி வேண்டான்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது. இது நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ரோகிணி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்ல இருக்காங்க. அங்கேருந்து அண்ணாமலை வராரு. அப்படியே மீனா அவ யோசிச்சுட்டே பூ கட்டிட்டே இருக்காங்க. "என்னம்மா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்ல மாமா, அத்தை சொன்னது எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாமா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க பாரும்மா, அவளுக்கு தான் புத்தி கிடையாது. அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பா. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத சரியா? ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. ஒரு உயிரை எடுக்கிறதோ, குடுக்குற சக்தியோ நமக்கு கிடையவே கிடையாது. அந்த கடவுளுக்கு மட்டும் தான் உண்டு. அவர் யாரை எப்ப சாகடிக்கணும், யாரை எப்ப பொழைக்க வைக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். சின்னதா அடிபட்டு செத்தவனும் இருக்கான். உடம்பு ஃபுல்லா அடிபட்டு பொழைச்சவனும் இருக்கான். இதுதாம்மா வாழ்க்கை. இந்த பொம்பளை குறி சொல்லிட்டு போனால்ல, அந்த பொம்பளை எப்ப சாவான்னு அவளுக்கே தெரியாது. நான் சாகுறத பத்தி அவ சொல்லிட்டு போறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "மாமா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா மனசு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் கஷ்டப்படாதம்மா. எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ள போறாரு. முத்து கார் ஷெட்டுக்கு வராரு. வந்த உடனே அங்க எல்லாருமே இருக்காங்க. "என்ன முத்து ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "இல்ல ஒரு பெரிய பிரச்சனை வீட்ல போயிட்டுருக்கு. எங்க அம்மா இருக்குல்ல, அது சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டுருக்கு. ஏதோ ஒரு சாமியார் பொம்பளைய கூப்பிட்டு வர வச்சு ஒரே அமர்க்களம் பண்ணிட்டுருக்கு. அந்த பொம்பளை வந்து மீனா வீட்லயே இருக்கக்கூடாது. இருந்தா எங்க அப்பா செத்துருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மீனா வேற வீட்ட விட்டு வெளிய போகணும்னு சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஐய்யய்யோ! சிஸ்டர் இதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பான முடிவு. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்றதுக்காக இப்படிதான் முடிவு எடுப்பாங்களா?" அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு செல்வம் கேட்குறாரு. "எனக்கும் அதான் செல்வம் புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனாவ பொறுத்தவரைக்கும் என்னோட பேச்ச ஒரு 5 நிமிஷம் தான் கேட்பா. அதுக்கப்புறம் அவ என்ன நினைக்கிறாளோ அத தான் செய்வா. மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிடுவேனே" அப்படின்னு முத்து சொல்றாரு. "முத்து நீ பேசு. சிஸ்டர் கிட்ட பேசி புரிய வை. இது தப்பு. யாராரோ ஏதேதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ தான் சிஸ்டருக்கு புரிய வைக்கணும்" அப்படின்னு செல்வம் சொல்றாரு. "நான் எவ்வளவோ பேசினேன். இருந்தாலும் அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா. அதனால தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்க்கலாம்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரி நான் ஒரு வாட்டி பேசட்டுமா?" அப்படின்னு செல்வம் சொல்றாரு.
என்னத்த பேச போற? பார்க்கலாம். சரி எனக்கு டியூட்டி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து அப்படியே போறாரு. செல்வம் யோசிக்கிறாரு. நாம போயிட்டு மீனா சிஸ்டர் கிட்ட பேசலாமா? கண்டிப்பா பேசணும். முத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னும்போது முத்து கார வச்சு பணத்தெல்லாம் குடுத்து சரி பண்ணானே! கண்டிப்பா நம்ம போய் சிஸ்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு செல்வம் மீனாக்கு ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்கண்ணே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. முத்து இங்க வந்தான். ரொம்ப வருத்தப்பட்டான். ஏதோ உங்க மாமனார் இறந்துருவாரு. நீ வீட்ட விட்டு வெளிய போகணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. இங்க பாரு யாரோ ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காத. இந்த காலத்துல நெறைய சாமியார்லாம் பொய் தாம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. எனக்கும் தெரியுதுண்ணே. அவரும் என்கிட்ட நெறைய எடுத்து சொன்னாரு. இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனசுல மட்டும் ஒரு கஷ்டம் ஓடிட்டே இருக்கு. என்னால மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துரக்கூடாது. ஏன்னா அவர் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப தங்கமானவரு. அவர மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவரு என்னைக்கும் உயிரோட இருக்கணும். எனக்கு ஏதாவது ஆனா கூட பரவால்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நீ இல்லன்னா முத்துவே கிடையாது. புரியுதா? அப்படிலாம் நீ யோசிக்காத. எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவருக்கு எதுவுமே ஆகாது. நீ அந்த வீட்லயே இரு. வீட்ட விட்டுலாம் வெளிய போயிடாத அப்படின்னு செல்வம் சொல்றாரு. சரிங்கண்ணே. நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு மீனா செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.